ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2021 ஜிஆர்டியிலேருந்து நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறது தான். அப்போது கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பெர் கிராம் 5515 ருபீஸ். இப்போது நினச்சி பார்க்குறேன், அப்போவே கொஞ்சம் கூட பவுனில் வாங்கி இருந்திருக்கலாம், இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டோம் அப்படிங்கிறது இப்போது நினச்சி ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த டைமில் அவ்வளோ காசும் இருக்கலை, இருந்த காசுக்கு தான் போய் வாங்கினது. இந்த ஒரு செயினோட வெயிட் பார்த்திங்கன்னா 12 கிராம்ஸ் ப்ளஸ் சம் மில்லிகிராம்ஸ். செயின் மட்டும்தான் ஜிஆர்டி ஜுவல்லரியில் வாங்கியிருந்தேன். செயினோட டாலர் பார்த்திங்கன்னா மலபார் ஜுவல்லரியில் தான் வாங்கியிருந்தேன். அதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் வந்தது. இப்போ நான் காட்டுறேன் என்ன மாதிரி செயின் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறது. பாருங்கள், நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போல்லாம் கோல்டு வாங்கினது என்ன யோசிச்சு அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான். கையில் காசு இருந்தால் ஏதாவது பண்ணி செலவாயிருது. இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு நம்ம லேண்டெல்லாம் வாங்க முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா கோல்டாக தான் இருந்தது. அந்த டைமில் இருந்த காசை கொண்டு போய் கொடுத்து கோல்டாக வாங்கியாச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா செயினோட வெயிட்டு மட்டும் 1.5 பவுன். பட் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொலிவாக இருந்தது. போட்டாலும் கொஞ்சம் பொலிவாக இருக்கும். அப்போது அழகாக வாங்க முடிஞ்சுது இந்த மாதிரி. இப்போது அன்னைக்கு போல் 60,000 கொண்டு போனால் 1/2 பவுன் கூட வாங்க முடியாது. அந்த நிலைமையில தான் இருக்குது கோல்டோட ரேட்டு. நான் ஆனால் இது ரஃப் யூஸுக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ தட் இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த செயினோட டிசைன் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ தட் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்புறம் இந்த டாலர் தான் மலபாரில் வாங்கியிருந்தது. 2 கிராம்ஸ் இந்த டாலர். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் இந்த டாலர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காகவே இருக்கும், ரொம்ப லைட் வெயிட் அப்படியெல்லாம் இல்லை. டாலரும் செயினும் ஜாயின் பண்ணுற இடத்துல கூட ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பார்த்தோன்னே அந்த டாலர் பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கினது. இன்னும் என்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி ஸ்டட்டாக இருக்கட்டும், இல்லை இயர்ரிங் கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் தனித்தனியாக நான் வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்றது போல் வீடியோஸ் மேக் பண்ணுவேன். ஸ்கின் கேர் வீடியோஸ் எல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கோல்டு ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டால் நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஸ்கின் கேர் வீடியோஸும் போட்டிருக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நாம் நம்மளை பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நாம் நம்மளை ப்ரெசன்டபிளாக காட்டணும், அதுக்கு ஸ்கின் கேர் முக்கியம். நம்ம நல்லதாக ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப காஸ்ட்லியாக தான் வாங்கி போடணும் அப்படிங்கிறது எதுவும் அவசியம் இல்லை. சிம்பிளான ட்ரெஸ், சிம்பிளான விஷயங்கள் போட்டால் கூட அது கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக காட்டும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்கணும். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உங்கள் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க, ஸ்கின் கேர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் நீட்டாக. அப்புறம் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். நாம் கொஞ்சம் நமக்காக செலவு பண்ணணும், கொஞ்சம் நமக்காக சேர்த்து வைக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும், ப்ரெசன்டபிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எது ஹாப்பினஸை கொடுக்குதோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்களை சார்ந்திருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.